ஓகே கூகுள், பேபால் அப்படின்னா என்ன? கோராயிலிருந்து பெறப்பட்ட தகவல் இதோ. கோராவை கோரையாக்கிட்டாங்க. நீங்கள் பேபால் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம பேபால் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மெஞ்சிடலாம். முதல்ல நம்ம அக்கௌண்ட் க்ரியேஷனை பற்றி பார்ப்போம். இதுக்கப்புறம் கம்ரோட் மாதிரி இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் பேபால் இதில் நம்ம இன்டிகிரேட் பண்ணதுக்கப்புறம் அஃபிலியேட் ரெவென்யூ இதெல்லாம் எப்படி போய் நம்ம பேபால் அக்கௌண்ட்டுக்கு போகும், பேபால்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பேபால்னால் என்ன, பேபால் உங்களுக்கு எப்போ தேவைப்படும், இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெயின்லி இது இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வேறு யாராவது அப்ராடில் கஸ்டமர்ஸ் ஒரு கம்பெனிஸ் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அண்ட் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்களுக்கு காமிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பேபால் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் அஃபிலியேட் ரெவென்யூ ஒரு ஸ்பான்சர் ஃபீஸ் ஏதாவது பிராண்ட் கம்பெனிஸில் இது வேணும் அப்படின்னா நீங்கள் பேபால் ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்க அஃபிலியேட் ரெவென்யூ உங்களுக்கு அமுச்சு வைப்பாங்க. ஆர் நீங்கள் ஃபைவர், அப்வொர்க் மாதிரி ஏதாவது ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் வரணும் கஸ்டமர் இருந்ததுன்னா அந்த சர்வீஸ்க்காக நீங்கள் பேபால் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ அவங்க உங்களுக்கு ஃபண்ட்ஸை கிரெடிட் பண்ணுவாங்க. ஆர் நீங்கள் இகாமர்ஸ் மார்க்கெட் பிளேசஸ், கம்ரோட் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஏதாவது விற்கிறீங்க, அந்த ரெவென்யூ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேபால் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களோட சர்வீசஸ்க்கு நீங்கள் ஒரு இன்வாய்ஸ்லாம் அனுப்பணும், டிஜிட்டல் இன்வாய்ஸஸ், அதுக்கு நீங்கள் பேபால் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பேமெண்ட் டைப் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் PayPal.me அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். அது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ்க்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணலாம். பட் மெயின்லி பேபாலோட சர்வீசஸ் அவங்களோட வெப்சைட்டில் யூசர் அக்ரிமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணது தான். 1st Feb 2024 தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி February 7 பேபால் இஸ் எ பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் இந்தியான்னு அவங்க சொன்னாலும் அவங்க மெயினாக சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் இட் அலோஸ் யூ டு சென்ட் பேமெண்ட்ஸ் டு எனிவன் வித் பேபால் அக்கௌண்ட். இருந்தாலும் நாட் ஆல் பேபால் சர்வீசஸ் மே பி அவைலபிள் டு யூன்னு சொல்கிறாங்க. அதாவது மெயினாக இந்த சர்வீஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அஃபிஷியலாக சொல்கிறது எக்ஸ்போர்ட் பேமெண்ட் சர்வீசஸ் which allows you to receive payments from buyers for the export of goods and services outside India. ஸோ இந்த ஒரு புல்லட் மட்டும் தான் அவங்க மெயினாக பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் போய் எதை பார்த்தாலும் இந்த யூசர் அக்ரிமெண்ட்டில் இதை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீலான்சரை சர்வீஸ் பண்ணி அதில் உங்களுக்கு பேமெண்ட் வேணும் அண்ட் அஃபிலியேட் ரெவென்யூவில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வரணும், US$லேருந்து இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பேபால் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் நானும் யூஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன். எனிவே, ஸோ பேபால் ஒரு இன்டர்மீடியரி ஃபார் ரிசீட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பை செல்லர்ஸ் அண்ட் டஸ் நாட் ஆக்ட் எஸ் எ ரெபாசிட்டரி ஆர் கஸ்டோடியன் வித் ரெஸ்பெக்ட் டு சச் ஃபண்ட்ஸ். அதாவது நம்ம இதை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸ்போர்ட் பேமெண்ட் சர்வீசஸ் பேபால் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் தி எக்ஸ்போர்ட் ப்ரோசீட்ஸ் வித் தி ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க். ஸோ பணத்தை வேறு கரன்சியில் வாங்கி கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உடனே கொடுத்துருவோம். ஒரு இன்டர்மீடியரி மாதிரின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி, இது நமக்கு இந்த பேபால் சர்வீஸ் ஃப்ரீயாக அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுறது. பேபாலோட அக்கௌண்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதுக்கு செட்டப் ஃபீ, மெயின்டெனன்ஸ் ஃபீலாம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. இது இப்போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஆனால் நான் பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உதவும். ஆன்லைன் பர்ச்சேசஸ்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பர்சனல் அக்கௌண்ட் உதவும். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். அந்த பர்சனல் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் இகாமர்ஸில் போய் வாங்கலாம். நீங்கள் இது சம்டைம்ஸ் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு கூட நீங்கள் பேபால் அக்கௌண்ட் மூலமாக மணியை ரிசீவ் பண்ணலாம். பட் இதை நம்ம அடிக்கடி பண்ணுறோம், அதாவது நம்ம இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அடிக்கடி ஏதாவது சர்வீஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நான் க்ரியேட் பண்ணது பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஏன்னா அஃபிலியேட் ரெவென்யூ அண்ட் ஏதாவது சர்வீசஸ், ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ்க்காக ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணணும்னா அதுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் ஈஸி. ஏன்னா அது நமக்கு அடிக்கடி இது பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு உதவும். அதுவே நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ரிசீவ் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் அக்கௌண்ட்டை அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த பேபால் அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுக்குன்னா, உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் குட்ஸ் விற்கிறீங்க, ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அஃபிலியேட் ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா அது ஒரு சிம்பிள் தான். உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அண்ட் சில டாக்குமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் அவங்க கேட்பாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணி வெரிஃபை
வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கலி இமெயில் ஐடி தேவைப்படும் அண்ட் ப்ரூஃப்ஸ் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பேன் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏதாவது நீங்கள் இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்டிகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது மூலமாக தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸில் எதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஏதாவது பேபால் மூலமாக பண்ணணும்னா நீங்கள் உங்களோட டெபிட் கிரெடிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ இதெல்லாம் நான் மொபைல் ஆப்லேருந்தே பண்ணலாமா? மொபைல் ஆப் இருக்கா பேபால்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேசிக் ஆக்டிவேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அவங்க வந்து நோ யுவர் கஸ்டமர் KYC கூட பண்ண சொல்லுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க, ஓகே நான் கொடுத்த ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது என்னோடது தான், வேறு யாரையும் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல்லேருந்து பேமெண்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணணுன்னா அதுக்கு KYC பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இது மூலமாக நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு பண்ணுவீங்க. ஸோ பேன் நம்பர் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேன் நம்பரை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் உங்களோட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஏதோ குட்டி ஒரு அமௌண்ட்டாக ஒன்று போடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு OTP மாதிரி உங்களுக்கு எந்த அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அதே அமௌண்ட்டை அந்த நம்பர் மாறாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ₹1.50 நீங்கள் அந்த 1.50 அவங்க போட்டிருக்க அமௌண்ட்டை டேரெக்டாக அவங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக வந்து பேபாலில் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அதை டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதை பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். அடுத்ததாக பர்பஸ் கோட் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அதையும் கேட்பாங்க. சரி, எல்லாம் ஓகே. நம்ம இப்போ இந்த அக்கௌண்ட் க்ரியேஷன் எப்படின்றத பார்த்துருவோம். இது பார்த்துட்டு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஃபீஸ் இதுக்கெலாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். என்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் வந்து இப்போது ஒரு சாம்பிள் அக்கௌண்ட் தான் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை காமிக்கிறேன். ஸோ paypal.com/in ஆர் நீங்கள் paypal.in கூட டேரெக்டாக வரலாம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணுவோம். இது பண்ணோடனே அவங்க கேட்குறது வந்து முதல்ல சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்றது. என்ன தான் அவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் சென்ட் பேமெண்ட்ஸ் ஒன்லின்னு சொன்னாலும் இது மூலமாக நம்ம பேமெண்ட் ரிசீவ் கூட பண்ணலாம், பட் நம்ம அடிக்கடி பண்ண முடியாது. அதனால தான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் பெட்டர். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் பெட்டர். சரி, நம்ம இதுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேர், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையா, GST தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் அவசியமே இல்லை. இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதில் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துருங்க, சப்மிட். அடுத்ததாக பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க, சப்மிட். இப்போ நம்ம பிஸ்னஸ் டைப் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து இங்கே இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்ட்ட எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன், GST அண்டு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு இண்டிவிஜுவல் செல்லராக நான் இதில் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்து ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், கீவேர்ட்ஸ் வந்து டிஜிட்டல் குட்ஸ் மீடியா. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அவங்களே காட்டுவாங்க. அடுத்ததாக பர்பஸ் கோடு. நான் இதை வந்து அதர் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் சூஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பர்பஸ் கோடை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பேன் நம்பரை கொடுத்துருங்க. இங்கே ஒருவேளை உங்கள்ட்ட பேன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா பேன் நம்பர் இருக்கிறது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் யாரோட பேன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த டேக்ஸ் ரிட்டர்னில் காட்ட வேண்டியிருக்கும். அதனால் பேன் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுதே கொடுங்க. இந்த ஃபீல்டு வந்து பேபாலில் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் யாராவது விற்கும்போது இன்வாய்ஸில் என்னென்னு பேர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என் பேரே கொடுக்குறேன். அப்போ தான் பில்லிங்கில் வந்து நம்ம யாருன்ற ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவங்களுக்கு பில்லிங் பண்ணும்போது இன்வாய்ஸில் வந்து நம்மளோட பேர் போகும். ஸோ பேபால்லேருந்து அருண் சாரதிக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், ஓகே அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தான் இது. வெப்சைட் இருந்தால் கொடுங்க, அது வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு தான். இப்போதைக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். அடுத்ததாக ஓனர் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அண்ட் ப்ரைமரி கரன்சி உங்களுக்கு US டாலரில் வேணுமா இல்லை இந்தியன் ருப்பியில் வேணுமான்றது இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது பணம் ரிசீவ் பண்ணாலோ இல்லை ஏதாவது பேமெண்ட் பண்ணாலோ எல்லாமே இந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மாதிரி. அண்டு இந்த மாதிரி இடத்துல நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒன்றுன்னா என்னன்றது பார்ப்போம். உங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பேங்க்ஸும் கார்டும் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பே அண்ட் கெட் பே கீழே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம்.
ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு லிங்க் பண்ணுறது இங்கே பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், IFSC கோட் இதெல்லாம் பக்காவாக இதில் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு இதுக்கு என்னெல்லாம் ஃபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, இதனால் ஏதாவது நமக்கு கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபீ செக்ஷனில் வந்து இதுதான் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து பேபால் மூலமாக வாங்கும்போது, அதாவது இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் இதை பண்ணும்போது எந்த ஃபீயும் கிடையாது. எஸ்பெஷலி கரன்சி கன்வர்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் US$லேயே பே பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் உங்களோட இந்தியன் ருப்பியில் US$க்காக பே பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேசிக் ஃபீஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் அவங்க வந்து கரன்சி கன்வர்ஷன் ரேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் கரன்சியில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க கரன்சி கன்வர்ஷனுக்காக. இது வந்து மோஸ்ட்லி 4% தான் காமிக்கிறாங்க எல்லாத்துலேயும். அண்ட் நீங்கள் ஏதாவது ரெவென்யூ ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் பேபால் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் தான். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது கரன்சி கன்வர்ஷனோடு சேர்த்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணும்போது எதுவும் ஃபீ இங்கே சார்ஜ் பண்ண போகிறதில்ல. பட் கரன்சி கன்வர்ஷன் இருக்குது, நீங்கள் US$ல் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INRல மாற போகுது அப்படின்னா கரன்சி கன்வெர்ட் அவங்க பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இன்கரெக்ட் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, அண்டு பவுன்ஸ் ஆகிடுத்து, பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகலை, ஏதோ எரர் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஒரு $250 அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க. இது வந்து ஒரு பெனல்ட்டி மாதிரி. மற்றபடி இந்த கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் வந்து 4% காமிக்கிறாங்க. அண்டு இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள். ஸோ அடிக்கடி இந்த ஃபீஸ் பேஜ் வந்து செக் பண்ணணும். அண்டு அவுட் சைட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஏதாவது ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அவங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேபால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபீ அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 4.4% ப்ளஸ் ஃபிக்ஸ்டு ஃபீ, அதாவது US$லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேபால் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா ஃபிக்ஸ்டு ஃபீ வந்து 4.4% இப்போதைக்கு ப்ளஸ் 30 cents சார்ஜ் பண்ணுறாங்க. இது சில பேருக்கு ஜாஸ்தியாக தெரியும், சில பேருக்கு இது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது பெரிய விஷயம், பேபால் மூலமாக நமக்கு வருது, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேபால் நல்ல ஒரு சர்வீஸாக படும். மற்றபடி ஃபீ அண்ட் சார்ஜஸ் சம்மந்தமான மொத்த டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்து நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் இதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பேபால் அக்கௌண்ட்டை வந்து பெர்மனெண்ட்லி லிமிட்டட் அப்படின்னு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். அதாவது இந்த அக்கௌண்ட்டை இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுருக்கோம், நீங்கள் எதுவுமே வாங்கவும் விற்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இமெயில் வருது. அந்த மாதிரி வரதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் மூலமாக ஏதோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அவர் நம்ம சொன்ன பர்பஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டை வேறு விதமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வந்து ஒரு சந்தேகத்தில் அவங்க பண்ணுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து ஃபுல்லாக பூர்த்தி ஆகாமல் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பேன் நம்பர் டீட்டெயில்ஸ் இதை மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க வந்து டீட்டெயிலாக இமெயில் அனுப்புவாங்க, சம்டைம்ஸ் ஜஸ்ட் போய் ரெசல்யூஷன் சென்டரில் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஐடி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் பெண்டிங்காக இருக்கும்போது கூட அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டை டெம்பரரியாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், ஒரு பெர்மனெண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 2 பேஜ் லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து பேபால் எப்படி இன்டிகிரேட் பண்ணியிருக்குன்றது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து என்னோடய கம்ரோட் பேஜ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட இ-புக்ஸ் ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த கம்ரோட் மூலமாக விற்கும்போது வர ரெவன்யூ வந்து பேபால் அப்படின்றது வந்து நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்னோட பேபால் இமெயிலை வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேபால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த இமெயில் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல நம்ம கொடுத்தாக்க இவங்க வந்து டைரெக்டாக பேபாலுக்கு இதில் ஏர்ன் பண்ணுற ரெவன்யூவை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பினதுக்கப்புறம் நம்ம பேபால் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ரோட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீ வந்துருக்கு. இந்த ஃபீ வந்து நான் ஏர்ன் பண்ணது கம்ரோடில். அண்ட் இதை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த பேலன்ஸை இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை என்னோடய ICICI பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. இப்படி பண்ணும்போது பேபாலோட ஃபீஸ் வந்து இங்கே பார்க்கலாம் இருந்தது எதுவுமே இவங்க எடுத்துக்கல. பட் இதுவே நீங்கள் வந்து $100 மேலே போகும்போது அவங்க வந்து ஃபீஸு சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு கரன்சி கன்வர்ஷன் ஃபீஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி அதையும் டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.